இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் பயப்படல, நீ தைரியமா சொல்லு. நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த தள்ளுமுள்ளுவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மோதலில் எம்பி ஒருவரை தள்ளிவிட்டதாகவும் அவர் வந்து விழுந்ததில் தானும் கீழே விழுந்து மண்டை உடைந்ததாகவும் எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தெரிவித்தார். சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க, வீட்டுக்கு முன்னால பந்தல் போடுங்க, பெஞ்சூன் எடுத்து வைங்க, பாடி கொண்டு வைக்கணும். எதுக்கு பாடி ஒரு தடவை நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல இந்த முகேஷ அட்மிட் பண்ணிருக்காங்க இன்னொரு எம்பிய. तो हम लोग खड़े तो पीछे साइड गिर गए, ऐसे पीछे सर के बार. तो राहुल गांधी का धक्का लगा आप लोगों को या किसी और सहयोगी सांसद वगैरह जो थे? राहुल गांधी आगे थी और पीछे से धक्का आ रहा था, राहुल गांधी आगे थी. ஆமா, இப்ப எதுக்காட கால்கள் எல்லாம் கட்ட போட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற நீ? அப்படி கேட்டாச்சுல்ல. அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு முன்னாடி ராகுல் காந்தி இருந்தாரு, என்ன யாரோ பின்னாடி இருந்து புடிச்சு தள்ளினாங்க அப்படின்றாரு. முன்னாடி தானே ராகுல் காந்தி இருந்தாரு, அவர் எப்படி உன்னை புடிச்சு தள்ள முடியும்? ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலி மாலைன்னு? மானம் கட்ட ஐயோக்கிட்ட பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த பிரதாப் சந்திர சாரங்கியை கீழே தள்ளி விட்டு ராகுல் காந்தி மண்டைய உடைச்சிட்டாரு அப்படின்னா அங்க சிசிடிவி காட்சிகள் இருக்கும்ல. யோசிக்க மறக்கமே. அந்த காட்சிகள் இப்போது வரை ஏன் வெளியாகவில்லை? உண்மை வெளிவந்து விடக் கூடாது என்ற காரணத்திற்காக சிசிடிவி காட்சிகளை தற்போது வரை வெளியிடாமல் வைத்திருக்கிறது இந்த சங்கி கூட்டம், மோடி கூட்டம். இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு கேவலம். एमपी को धक्का लगा, मेरे ऊपर गिर पड़ा और मैं नीचे गिर गया. किसने धक्का मारा? राहुल गांधी ने. राहुल गांधी. राहुल गांधी ने धक्का मारा. राहुल गांधी कौन सी जगह? என்னடா அவார்டா கொடுக்குறாங்க? இப்படி ஆட் பண்ணுங்க, கையில கட்டி போட்டுங்க, ஹார்ட் அட்டாக் பண்றீங்க. இது பாத்தீங்களா அம்பேத்கர் எப்படி பேசுறான் பாத்தீங்களா? अम्बेडकर 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 अम्बेडकर. इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता. நான் பைத்தியமாயிட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது. போலீஸ் புடிச்சா கூட மேல கேஸ் கிடையாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம், உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் புடிச்ச குரங்கன்னு. என்ன சொல்றான்? அம்பேத்கர் 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 அம்பேத்கர்னு சொல்றதை விட சாமி பேரை சொன்னாலாவது புண்ணியம் கிடைக்கும்ன்றான். செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. ஐயோ, இவன் விடும் சத்தத்திலே என் ரத்தமெல்லாம் சக்கென்று நிக்கிறதையா. இதில் யுத்தம் என்று ஒன்று வந்தால் என்ன ஆகும்? கடவுளே கடவுளேன்னு சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும். சொர்க்கம்ங்கிறது முதல்ல எங்கடா இருக்கு? யாராவது பாத்திருக்கீங்களா? எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. ஒரே கேள்விதான், உயிரோடு இருக்கவனுக்கு சோறு போடாத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தரும்னு நான் எப்படி நம்புறது? சொர்க்கத்துல போய் தேடக்கூடாது, நல்ல வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கு. இந்த வாழ்க்கையை இங்க கொடுக்கறதுக்கு போறாங்க. கடவுளை கும்பிட வென்று நினைப்பவர்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா, கடவுளே கடவுளேன்னு என்னை பார்த்து கூப்பிடுறவனை நம்பாத, கடவுளின் பெயரால் ஒரு ஏழைக்கு எவன் தர்மம் செய்கிறானோ அவன் தாண்டா அந்த உலகத்துல வாழ தகுதியானவன். அப்ப எனக்கு இல்லைங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதாடா? பிஜேபி என்ற ஒரு கட்சி தலைவிரித்து வந்து விட்டால் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. உனக்கு தெரிஞ்சு போச்சா? சுதந்திரத்தை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லை, அரசியல் சாசன சட்டத்தை பத்தியும் கவலை இல்லை. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அம்பேத்கர் இல்லைன்னா நம்மலாம் இப்படி சேர் போட்டு உட்கார முடியுமா? அந்த உட்கார வச்ச அம்பேத்கர் தாத்தாவை, அரசியல் சட்டத்தை எழுதி இப்படித்தான் அந்த நாடு இயங்கணும்னு சொன்ன அம்பேத்கர் தாத்தாவை அவமானம் பண்ணிட்டு அவனை வாழ விடலாமா? எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? அவன் எவனா ஓட்டு கேட்டு வந்தா இந்த ஊர் உள்ள சேர்க்கலாமா? ஜனம் ரொம்ப டென்ஷன் ஆச்சு, துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி என்ன
என்னைய தேடுறாங்க. இதான் இங்க இருக்க பார்லிமெண்ட் போனதே இல்ல அவரு. ஏங்க பார்லிமெண்ட்ல அட்டன்ஸ் பேரே காணன்றாங்கப்பா. அது எப்படி இதுக்கு மட்டும் நீ வந்துருக்கீங்க? ஆமா கரெக்ட்டா மசோதா நிறைவேற்றும் போது மட்டும் அது பிஜேபி மசோதா நிறைவேற்றும் மட்டும் வருவாரு. ஆமா கடைசியா முஸ்லிம்ஸ்க்கு எதிராக வந்து ஒரு மசோதா நிறைவேற அதுக்கு போய் போட்டீங்க போட்டு. இப்ப அதுக்கு அப்புறம் இது அவங்க சமுதாய மக்களுக்கு இது கேட்டாரு 10.3 வேணும்னு சொல்லி. ஏன்னா நீங்க ஒரு 4 வார்த்தை பேசினா கூட அட்லீஸ்ட் மோடி கார்ல கேட்டிருந்தா கூட சரி ஓகே 20 கூட கேட்க வேணாம். அங்க போயிட்டு சாதி வாரி கணக்கெடுப்பு இருக்குங்க. அங்க நீ மீடியம் பண்ணி பேசுறதுல அங்க போய் ஒரு 4 வார்த்தை பேசினா கூட இந்நேரம் அந்த மக்கள் இந்நேரம் இது பண்ணி கொடுத்துருக்கலாம். நீங்க எம்பி ஆகிறது போல உங்க சமூகத்தை எவனோ ஒருத்தன் எம்பி ஆயிருந்தா கூட அவன் டெய்லியும் போய் பார்லிமெண்ட் போயிட்டு ஒரு ஓட்ட போட்டு வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்க எதுக்கு எம்பி ஆவறீங்க சொல்லுங்க. எதுக்கு எம்பி ஆவறீங்க? வீட்டுல உட்காந்துக்கிறதுக்கா? நீ எல்லாம் ஒரு மனுஷன். இது உனக்கு கேவலமா இல்ல? ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சிங்க துட்டுங்க பணம் பணம் இந்த கட்சி பாரு. இந்த குரங்கு இருக்குதுல குரங்கு மரத்தை விட்டு மரம் இப்ப தாவறதே இல்லை. ஏன்னா அந்த வேலையை அன்புமணி ராமதாஸ் ஏத்துக்கினாங்க. என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார். பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியுங்க சார். ஆமாங்க சார். அவர் கேக்குறாரு, நான் போய் உங்ககிட்ட 10.5% இடஒதுக்கீடு கேட்கணுமா? எனக்கு அவமானமாகுது, எனக்கு அவமானம். செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். பண்டிகை போராட்டத்தில் நடத்தினான அந்த தியாகிக்கு எல்லாம் பென்ஷன் கொடுத்தது யாரு? அவனுக்கு மாசம் மாசம் ஓய்வூதியம் கொடுத்தது யாரு? இப்ப கடலூர்ல போய் திறந்து வச்சுட்டு வந்தமே அந்த தியாகிக்கு எல்லாம் மணிமண்டபம் யாரு? நாங்க தானே. எதையாவது பேசணும்னு பேசி என்ன பேச வச்சிடாத. அடிப்பீங்களா? என்ன அடிச்சு பெரிய ஆக்ஷன் ஹீரோ போறீங்களா? என்ன என் பொண்டாட்டி அடிப்பா சார், 4 வயசு பையன் அடிப்பான் சார், தெரியுமா? நீ சும்மா சுத்தி கிடந்த அறிவாலயத்து ஓரமா கலர் சட்டை போட்டு நடந்து வந்த அன்புமணியை கூப்பிட்டு எங்க தாத்தா கலைஞர் எம்பி ஆக்கி உன்னை மருத்துவத்துறையை கொடுத்தா. இந்த சோடா புட்டி பஞ்ச பரதேசி அனாத பய ஏதாச்சும் வேலை வாங்கி கொடுங்க, வேலை வாங்கி கொடுங்க உசுர வாங்கினா எல்லாத்தையும் வாங்கிட்டு நன்றி இல்லாம இந்த குரு காடு வெட்டி குரு இருந்தான்ல, அடப்பாவி நல்ல தியாகி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கட்சிக்காக அவன் செய்த தியாகமும் அவனை மறந்துட்டேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம்? ஆனா மனசார சொல்றேன்டா, சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட, உருப்படவே மாட்ட, உருப்பட மாட்ட. நம்ம ஏன் தோத்துக்கினே இருக்கிறோம்னு சிந்திக்க வேணாவா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தானே இங்க வந்து குத்த வச்சேன். இத்தனை வருஷம் கட்சி நத்திரிய வெக்கமான சூடு சொன்னவனடா. நோ சூடு, நோ சொர்ணை, நோ ப்ராப்ளம், இஸ் பிராண்ட். எங்க சுத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன உனக்கு தேவை பணம்? ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம். இந்த சைல்டு சின்ன 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன்டா. இவனுங்கெல்லாம் இந்த அண்ணாமலை எல்லாம் வந்ததுக்கு எவ்வளவு வாட்டி பெரட்டி பெரட்டி வச்சாலும் மண்ணு படல மீசிலன்னு எழுந்து நின்னுக்கிறான்பா. தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அரவக்குறிச்சியில எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி பட்டேர்னு வச்சாரு. கோயம்புத்தூர்ல ஜனங்க ஆபரேஷன் பண்ணி அமிச்சிட்டாங்க. அப்ப கூட அடங்கறதே இல்ல. என்ன நடந்தாலும் சரி இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இப்ப கேட்டா லண்டனுக்கு போனேன், புண்டனுக்கு போனேன். ஒரு 10-15 பேர் போயிருக்காங்க தம்பி. அதை படிக்க அதுல 5 பேர்ல இந்த பண்ணாட ஒரு ஆளு. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. இவர் ஒன்றுக்கு தனியா விசா கொடுத்து இவரை கூப்பிடல, கும்பல்ல கோயந்தா. அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லுக்கு லூசில விடு. வேலைக்காரன் தானோ இல்ல, வேலைக்காரன் தெரிஞ்சா வேட்டியாடா தூக்குற. சீமான எவ்வளவுதான் நான் பேசுறது, என் வாயே பிசு பிசுன்னு ஆயிடுது. அவனை விடுங்க, அவன் கடையில சில்லற பையன். அவன் சொல்றாங்க சின்ன வயசா இருக்கும்போது கராத்தே நடக்கிற கிரவுண்ட்ல தூக்கி போட்டாங்களாம் அவனை. பிளாக் பெல்ட் பச்சை பெல்ட் எல்லாம் வந்தானாம். இவர் இந்த கார்னர் அந்த கார்னர் ஓடினாராம். எல்லாரும் கிண்டல் பண்ணானாம், அவன் ஓடி ஒளியறான்ட்டு. அவன் டயர்டா ஆகிற வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிட்டு அப்புறம் விட்டாரான் ஒரே குத்து, அவன் வந்துட்டானான். ஐயோ இந்த கதைலாம் என் தம்பிங்க எல்லாம் ரொம்ப கேட்டுக்கிறாங்க தம்பி. இத போய் நீ இளைஞர் இந்த கதை விடு. என்னடா பொழப்புது? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.